ஓகேங்களா? சுச்சுவேஷனுக்கு அந்த இடத்துல டேக்கிள் பண்ணுமா, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த டயத்துக்கு. ஏன்னா கேங் ஆஃப் ஆர் கேங் நீங்கள் இருந்தீங்கன்னா கேங் ஜாலியாக இருக்கும். அதே இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால் புதுசாக போகிற இடத்துல வந்து எல்லாருமே எப்பயுமே ரிசர்வ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அது காமனாக நடக்கிறது தான், சரிங்களா? அந்த ரிசர்வ் ஃபீலிங் ரூட்டு மாற்றி போயிடுவாரு. அந்த ஒன்று மணி போகுது காமனாக வந்து அந்த ரிசர்வ் ஃபீல் வரும் தான் எல்லாருக்குமே. ஆனால் நல்லா பேசிட்டு நல்லா பழகிட்டு மறுபடி அது ரொம்ப கேப் கொஞ்ச நாள் ஏதோ உங்களுக்கான ஒரு கேப் விட்டுட்டு ரிட்டர்ன் போயிட்டு அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறப்ப ரிட்டர்ன் அதே கேங் கூட உள்ள நீங்கள் அந்த ரிசர்வ்டாக ஃபீல் ஆனீங்கன்னா அதில் தர பெயின் வந்து வேறு எங்கேயுமே தராது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டபிள் பர்சனோட தான் நீங்கள் ஒரு மெயிட்டாகவே இருக்கும், ஒரு கமிட்டியாக உங்களுக்குள்ளே இருக்கும். அதில் வந்து ஒரு ரிசர்வ் ஃபீல் வந்துன்னா அந்த பெயின் தரது வந்து சத்தியமாக பார்த்தா நம்ம எங்கே எரர் நம்ம சைடு எரர் இருக்கா இல்லை நம்ம மார்ஜின் ஆஃப் எரரில் மாட்டிக்கிறோமா அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. நம்மளை அந்தளவுக்கு இன்டிப்டாக வந்து மூவ் பண்ணி விட்ருவோம். அதில் கொஞ்சம் நீங்கள் ப்ரிகாஷனு அதை ப்ரிகாஷன் எதுவுமே சொல்ல முடியாது. அதுவே நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ரொம்ப கொடுத்துட்றோம். அதில் வந்து அடி வாங்குறதுங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்ன அழகாக பாட்டு கொடுன்னு சொல்கிறாங்க, பார்க்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு கொடுங்க. புரிஞ்சுக்கிறதுல 100ல் ஒரு 3 பேராக உங்களை புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இனி கூட எவ்வளோ பேர் புரிஞ்சுங்க பசங்க நான் புரிஞ்சுப்பானுங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க கொஞ்சம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. சம் ஆஃப் த பேக் போன்னு சொல்லலாம் நமக்கு. என்ன அவங்க சைடே ஒரு நேரம் வந்து அதுவே ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் இப்போதைக்கு அவங்களோட ஒர்க்கு ஒரு பக்கம் என் பேக் போனால் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமோ இதை பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபீல் எப்படி தோணுன்னா ஒரு ஊண்டு, ஒரு இன்ஜூரான ஊண்டில் வந்து சால்ட் வாட்டர் டிப்புடு இல்லைன்னா சால்ட் வாட்டர் வந்து பட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷனும் ஒரு இதுவும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நல்லா தானே இருந்துச்சு, எல்லாமே லாகே எல்லாமே நல்லா தானே ஒரு ஃப்ளோவில் இருந்துச்சு. இந்த ஃப்ளோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து தோணும். ஆனால் அது தோணியே நம்மளை வந்து லேக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ணுற கண்டினியூட்டி வந்து லேக் ஆகிட்டு இருக்கோம். அதை வந்து நம்மளே மிஸ்கரேஜ் பண்ணிப்போம் நம்மளை. அது ஒரு பக்கம் நம்ம வந்து போல்டாக இருக்க வைக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆமாம், இப்போ நமக்கு ஒரு போலீஸ் என்ன அட்வைஸ் கொடுத்து போகிறாரு, லைவ் பண்ணும்போது மொபைலில் கொஞ்சம் சேஃப்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதுவே கரெக்டு தான். ஏன்னா எத்தனையோ ராபரிஸ், எத்தனையோ பிக் பாக்கெட்ஸ் எல்லாமே நடக்குது. அதாவது சென்னைன்னு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே நடக்குது. அதுதான் நமக்கு ஒரு ப்ரிகாஷனாக சொல்லிட்டு போகிறாரு, பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் ப்ரிகாஷன் சொல்கிறது, சேஃப்டி ப்ரிகாஷன். ஒரு ஆக்ட் ஆஃப் சொல்லுப்பா, அதுதான் சொல்கிறேன். அத்தனை ஆமாம், சல்யூட் அவருக்கு. அதே மாதிரி எத்தனையோ போலீஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம். இவரு கொஞ்சம் நல்லா போலீஸ் பார்த்து போங்க. நாங்களும் போன சேஃப்டியாக பார்த்துக்கிறோம், உங்களுக்கு போனால் நீங்கள் சேஃப்டியாக பார்த்து. இதே தான் நானும் சொல்ல வரேன். இப்போ நம்ம சொன்னப்ப அதை கேட்டுக்கிறோம், கொஞ்சம் கேட்டுக்கிறோம், அதில் தான் அடி வாங்கணுமே. ஆமாம், இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்கிறப்ப தான் என்ன சொல்லுது, தேவைங்கிறப்ப அந்த